வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பிரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய பதிவில் பாத்தீங்க அப்படின்னா 28 நாட்கள்ல வந்துட்டு கர்ப்பத்தை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம். அதாவது 28 நாட்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு பிரெக்னன்சி வந்து உறுதியாகுமா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 டேஸ்ல வந்து பீரியட் சைக்கிள் 30-32 இருக்கும். 28 நாட்களே எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதன் மூலியமா பாத்தீங்கன்னா உடம்புல சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை வைத்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க 24வது நாட்கள்லயே வந்து கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்றத வந்து உறுதி செய்ய முடியும். குறைஞ்சது ஒரு 28 நாட்கள் தான் ஆகும். நம்ம உடம்புல இருந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து பிளட்டோட கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஹெச்சிஜி ஹார்மோன் சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸ் லெவல் நம்ம உடம்புல கரெக்டான அளவு வந்து சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு யூரின் கார்டுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது டபுள் லைன் வந்து வரும். அதுக்கு முன்னாடியே அந்த ஹார்மோன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில பேர் செக் பண்ணும்போது அவங்களுக்கு மைல்டான கோடோ இல்லைன்னா கோடே இல்லாம ஒரு சிங்கிள் லைன் மட்டும் இருக்கும், டபுள் லைன் தெரியாது. சில பேர் பயப்படுவாங்க, ஒருவேளை நமக்கு வந்து பிரெக்னண்டா இல்லையோ அப்படின்னு. இதை வந்து நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு உடம்புல என்னென்ன அறிகுறிகள் இருந்தா நம்ம கர்ப்பமா இருக்கிறது உறுதி செய்ய முடியும் அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஓவலேஷன் டேட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓவலேஷன் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஏப்ரல் வந்து பீரியட் ஆகுங்கன்னா ஏப்ரல் 14 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து நடக்கும். அது வந்து ஒரு 4 days நடக்கும். 18, அதாவது சில பேருக்கு வந்து 12லயே ஸ்டார்ட் ஆயிரும். சில பேருக்கு 12ஆம் தேதியில இருந்தே நீங்க வந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகலாம். 12, 15க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆயிரும். அந்த டயத்துல நம்ம கரு தரிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து எப்போ வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks எடுத்துக்கும். அதாவது நம்ம கருமுட்டை வந்து நம்ம ஸ்பாம் மீட் பண்ணி நம்மளுக்கு கரு உருவாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியறதுக்கு சில பேருக்கு 1 weekலயே தெரியும், சில பேருக்கு 2 weeks ஆகும். அதான் வந்து டிஃபரன்ஸ். அந்த 2 weeksக்குள்ள அந்த ப்ராசஸ்லாம், அதாவது நமக்கு ஓவரி, அதாவது நம்மளுடைய யூட்ரஸ்ல போயிட்டு 15 கரு வந்துட்டு பதியறதுக்கு 2 weeks வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டயத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு 1 weekலயே தெரியுது. நம்ம 15ஆம் தேதியில இருந்து 1 week நம்ம பேக் பண்ணும்போது 22 daysல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேருக்கு சிம்டம்ஸ் 1 by 1 ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன் 28ஆம் தேதிக்குள்ள வந்து உடம்புல வந்துட்டு அறிகுறிகள் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்றத பதிவுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வாமிட்டிங், அதாவது வாமிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வராது. நம்மளுக்கு வந்து குமட்டல் வர ஆரம்பிக்கும். அதாவது திடீர்னு எல்லாம் வந்துட்டு இருப்பீங்க, சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்காம போகும். இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலே கண்டிப்பா நீங்க வந்து பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா அதான். இந்த சிம்டம்ஸ் வந்து இப்ப இன்னைக்கு மட்டும் தான் இருக்குதுன்னா உடம்புல ஏதாவது நமக்கு பிரச்சனை எல்லாம் வரலாம். கண்டினியூஸா ஒரு 2-3 டேஸாவே இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க பிரெக்னண்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா சாதம் வடிக்கும் போதோ, பருப்பு வேக வைக்கும் போதோ, பால் அந்த பால் காய்ச்சும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு, எதுவுமே பூ ஸ்மெல்லு, பர்ஃபியூம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம போகும். இந்த சிம்டம்ஸ் வந்ததுதான் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மார்பக சேஞ்சஸ், அதாவது பிரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் ஃபுல்லா வந்து பெயினா இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிப்பல்ல பெயின் வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுடைய நிப்பல் பகுதியில வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அதுவுமே மைல்டா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே ஹெவியாலாம் இருக்காது, மைல்டான பெயின் வந்துருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அடிவயிற்றுல வந்துட்டு அப்பப்போ இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு வலி உணர்வு வந்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரு பதித்தல், கரு வந்துட்டு போயிட்டு நம்ம யூட்ரஸ்ல பதிஞ்சிருச்சுன்னா ஸ்பாட்டிங் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து 30 days 32 daysல பீரியட் சைக்கிள் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 25வது நாளே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டா ப்ளீடிங் மாதிரி வரும். அந்த எந்த பெயினுமே இருக்காது, ஆனா லைட்டா பட்டிருக்கும். மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராது. அதாவது எப்பயும் போல வந்து ரெகுலரா அதிகமான ஃப்ளோ வராது, லைட்டா குட்டியா அந்த டிராப்ஸ் மாதிரி பட்டுட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸே வராது. சில பேர் நினைச்சிருவாங்க உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் இந்த மாசம் வந்துருச்சுல, அதான் ப்ளீடிங் வந்துச்சுல அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமா எப்பயுமே வரும். அதனால இந்த மாதம் வந்து லைட்டா டிராப்ஸா வந்துட்டு எனக்கு பேட் வைக்கிற அளவு கூட இல்ல, லைட்டா குட்டி குட்டியா பட்டுட்டு அப்படியே 2 நாள் இருந்துச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது கருப்பதித்தலுக்கான அறிகுறி. ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கும், கரு உருவாயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கால் வலி, சில பேர் கேட்கறாங்க கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா இருக்காது. சில பேருக்கு பேக் பெயின் வந்து இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின் சைட்ல லைட்டா வந்து பேக் பெயின், எதுவுமே ஹெவியா இருக்காது. ஸ்டார்டிங்ல வந்து மைல்டா இருக்கும், ஆனா பேக் பெயின் கண்டிப்பா வந்து இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பால் எல்லோ கலர்ல வரும். ரொம்ப ஒயிட்டா வரக்கூடாது. நம்மளுக்கு பாலாடை வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு பசும்பால் வந்து நம்ம காய்ச்சலும் பாத்தீங்களா அப்போ வந்து ஒரு ஏடு படியும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் ஏடுல வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு
கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஒயிட் டெஸ்ட். பீரியட் டேட்ல கூட பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வராமல் சில பேர் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் அதிகமாக வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாயிடுச்சுக்கான அறிகுறி தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உடனே செக் பண்ணாதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து டேட் வரல, அந்த நாள் தள்ளி போகல அப்படின்னா நீங்க உடனே செக் பண்ண வேணாம். ஒரு 5 days வெயிட் பண்ணுங்க. நீங்க 30 daysல பீரியட்ஸ் ஆகுறீங்க, ஒரு 35 days 36 கூட வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டாப் லைன் வரும். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவசரப்பட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு வராமல் சில பேருக்கு வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அறிகுறிகள்லாம் இருக்கு, ஆனா வந்து பார்வையும் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைன் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா வந்து கண்டிப்பா நீங்க ஒரு 35 மேலதான் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மைல்டான கோடு தெரிஞ்சா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கிறதுதான் அர்த்தம். அப்படி மைல்டான கோடு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பயப்பட வேணாம். ஒரு 2-3 days வெயிட் பண்ணிட்டு 2-3 days வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த ரைட் லைன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவுலேஷன்னா என்ன, ஓவுலேஷன் வந்து டீட்டெயிலா ஓவுலேஷன் வந்து நடந்துருச்சு, அதுக்கு அந்த மாதிரி ஓவுலேஷனை பத்தி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.